ஹாய் கைஸ், வெல்கம் டு HK's Life. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபிஷ் டேங்க் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டேபிள் ஃபிஷ் டேங்க்னு கூட வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு டோட்டலாக 1000 rupees ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் ஃபிஷ் டேங்க் வித் அதோட கிராவல்ஸ், தென் ஃபிஷ், தென் அதோட ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு, அப்புறம் சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். இதோட டோட்டல் செட்டப் வந்து 1000 rupees ஆச்சு. ஸோ இதோட கம்மியாகவே என்னால் பண்ண முடியும். பட் நான் சூஸ் பண்ண ஃபிஷ் வந்து கொஞ்சம் வந்து ப்ரீமியமான கப்பீஸுங்கிறனால கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த செட்டப் தான் ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கிற மினி 2 டேபிள் அக்வாரியம் செட்டு. இது வந்து 350 rupees சொல்கிறாங்க. நிறைய கலர்ஸ்லேயும் வருது. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டேபிள் அக்வாரியம் செட்டப்பாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 pieces ஆஃப் கப்பி செட்ஸ் எல்லாம், அப்புறம் மோலிஸ் இல்லை வந்துட்டு ஜீப்ரா ஃபிஷஸ் கூட குட்டி குட்டி ஃபிஷஸாக வச்சுக்கலாம். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்க வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்வா வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் வாட்டரில் வந்து உங்கள் ஃபிஷ்க்கு வந்து கலர் வந்து கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் அக்வாரியம் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். கலர் வந்து ரொம்பவே நல்லா வரும் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தண்ணி நிரப்பிட்டு செட் ஆகட்டும், தண்ணி வந்து செட் ஆகட்டும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராவலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ரெட் கலர் கிராவல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாட்டர் மட்டும் ஊற்றி வச்சிருக்கேன் கழுவில். அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்பயுமே கிராவல் வந்து தொட்டியில் போகிறதுனே ஸ்ட்ரெயிட்டாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா அழுக்கும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அந்த வடிகட்டி மூலம் அந்த கிராவல்ஸ் வந்து எடுத்துடலாம். நீங்கள் தனியாக வந்து கையில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிராவல்ஸ் நிறைய வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து வடிகட்டி மூலயமா அந்த கிராவல்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வலையை வச்சு நீங்கள் வந்து கிராவல்ஸை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். இது வந்து நான் என்னோட பெரிய டேங்கோட ஒரு ஃபிஷ் வச்சுருக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த வலையை யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து சின்னதாக ஒன்று வாங்கணும். ஸோ அது செட்டப்பையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ வருது என்னென்ன செட்டப் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த கிராவல்ஸை வந்து இதுக்குள்ளே நம்ம போடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிராவல்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நிறைய குட்டி குட்டியாக இருக்கனால நிறைய கிராவல்ஸ் வந்து கீழே விழுவ சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்து வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து கிராவல்ஸ் வந்து உள்ளே போடுவோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கிராவல்ஸ் வந்து போட்டாச்சு. உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்து லைட்டாக கலங்கலாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் கிராவல்ஸை கழுவினாலும் அதில் இருக்க குட்டி குட்டி அழுக்கு வந்து அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அழுக்கெல்லாம் செடிமன் ஆகட்டும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு 15 minutesக்கு இந்த டேங்கை தொடாமல் அப்படியே வச்சிருக்க போகிறேன். ஸோ அந்த 15 minutes கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்க் வந்து நல்லா கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து விடலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அந்த அழுக்கெலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கப்பி பீஸை வந்து இதில் எடுத்து விட்டுட்டு எப்படி நம்மளுக்கு செட்டப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். A few moments later. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி வந்து அழுக்கு செட்டில் ஆகிடுச்சு முன்னைக்கு இப்போயும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் ஊற்றுறதுனால உங்களுக்கு எல்லா மினரல்ஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் கொஞ்சோண்டு வந்து என் கையில் உப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வாட்டருக்கு இவ்வளோ உப்பு போட்டால் போதும். இதை வந்து நான் இப்போ உள்ளே வந்து கரைச்சோட போகிறேன். ஸோ இது வந்து மீனுக்கு எல்லா மினரல்ஸும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். உங்களுக்கு வந்து உங்கள் தொட்டிக்கு அளவை பொறுத்து வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த உப்பு வந்து கொஞ்சம் கரையை வந்து கொஞ்சம் லேட்டாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை வந்து உங்களால் நீட்டமாக வச்சு இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராவல்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஈக்குவலாக பண்ண. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம போட்ட உப்பு வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாக்ஸ்டெயில் வந்து வாங்கியிருக்கோம். இதை ஃபாக்ஸ்டெயில்னு சொல்லுவாங்க. இது கடையில் கேட்டாலே அவங்க வந்து தருவாங்க, ஃப்ரீயாகவே தருவாங்க. இல்லை ஒரு 10 இல்லை 20 rupees கொடுத்தா தருவாங்க.
ஓகே, இந்த பிளான்ட் வைக்கிறனால என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்டப் வந்து பார்க்க ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுக்கும்னு வச்சுக்கலாமே. மற்றபடி இதோட யூஸ் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சின்ன தொட்டிக்கு வந்து நம்மளால் பெரிய விலை வாங்க முடியாது. ஸோ குட்டி விலையாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய டீ வடிகட்டுறது இருந்து அப்படின்னா இது பெட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலாப்பில் அந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த டஸ்ட்டு இது மாதிரி அழுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அழுக்கு எல்லாமே இதில் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த அழுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம மீனை வந்து உள்ளே எடுத்து விட போகிறோம். ஸோ கப்பீஸ் வந்து கொஞ்சம் தாவும், அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வந்து விடணும். நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா வெளியே விழுறதுக்கு வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. ஒன்ஸ் வந்து மீன் தரையில் பட்டுருச்சு அப்படின்னா அது அடிப்படை வந்து சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் கையில் பிடிக்காமல் இந்த மாதிரி வலையிலையோ இல்லை வந்து மேக்ஸிமம் இல்லை வலை இல்லை அப்படின்னா பெட்டர் வந்து சேஃப்டியாக கையில் கொஞ்சம் தண்ணியோடு பிடிச்சி ஊற்றுறது பெட்டர். நான் இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் தண்ணியோடு பிடிச்சி விட்ருக்கேன் பாருங்கள். நம்மளோட செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து தண்ணி கொஞ்சம் செட்டில் ஆனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு தண்ணி செட்டில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இதோட ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மொத்த செட்டப்போட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு வந்துட்டு கப்பி பீட்டாஸ்க்குனே தனியாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக 125 ருபீஸ். அப்புறம் வந்து அந்த பாக்ஸ் வாங்கினோம் இல்லையா அந்த அக்வாரியம் செட்டப், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ருபீஸ். அப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒரு 215 ருபீஸ். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 350 ருபீஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்து டோட்டலாக வந்துச்சு. 1000 ருபீஸ்க்கு மேலே வந்துச்சு. நான் கொஞ்சம் பேசி வந்து 1000 ருபீஸ்க்கு செட்டப் பண்ணேன். அப்புறம் வந்து ஆக்சுவலாக இதுக்கு நான் மோட்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அந்த மீட்டர் வேலை சேர்த்து ஒரு 300 ஒரு 1300 1250 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆகும் மோட்டர் செட்டப் பண்ணால். ஸோ டோட்டல் காஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். நான் மோட்டர் செட்டப் பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதேமாதிரி செட்டப் உங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே வந்து எனக்கு அக்வாரியம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ்ஷும் அதே இடத்துல அக்வாரியம் செட்டப்பும் என்னால் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண முடியும். வேணும்னா நான் வந்து பர்சனலாகவும் வச்சு தருவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.